ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். சம்மர் வந்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது மாவடு, மாங்காய் ஊறுகாய், மாம்பழம் இதெல்லாம் தான் இல்லையா? இந்த மாவடுவை வீட்லயே எவ்வளோ ஈஸியா எத்தனை வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாம இருக்கிற மாதிரி போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாவடுவை வாங்கும்போது நம்ம எந்த மாதிரி பார்த்து வாங்கணும், அதே மாதிரி மாவடு போடும்போது என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா அந்த மாவடு வந்து கெடாம இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மாவடு வாங்கும்போது இந்த மாதிரி மாவடுவை நல்லா அழுத்தி பார்த்து வாங்கணும். நீங்க வாங்குற மாவடு வந்து நல்லா கல்லு மாதிரி இருக்கணும். அமுங்கிட்டு அப்படின்னு சொன்னா நம்ம மாவடு போட்டு கொஞ்ச நாள்லயே அது வந்து வீணா போக ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சிடும். அதனால மாவடு வாங்கும்போது எல்லா மாவடுமே நல்லா கல்லு மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். இது ஃபர்ஸ்ட் டிப். மாவடு போடும்போது நம்ம மாவடுவை காம்போடு தான் போடணும். காம்பை ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னாலும் மாவடு வந்து சீக்கிரமே அழுக ஆரம்பிச்சிடும். நான் இன்னைக்கு 1 கிலோ மாவடு வந்து வாங்கின்னு வந்தேன். ஸோ இந்த மாவடுல இந்த காம்பு வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கிறதெல்லாம் ஒரே ஈவனா கட் பண்ணி நான் எடுத்து வைக்க போறேன். சில மாவடுல வந்து காம்பு சின்னதா இருக்கு, ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சிடலாம். ரொம்ப பெருசா இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி சிசர்ஸால கட் பண்ணி வச்சுக்கலாம். கையாலையும் கிள்ளி போடலாம், ஆனா சம்டைம்ஸ் வந்து ஃபுல் காம்பும் அப்படியே வந்துடும். அந்த மாதிரி இருந்தா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஈவனா எல்லா மாவடுலையுமே அந்த காம்பு வந்து ஒரே சைஸ்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க மாவடு வாங்கும்போது அது மஞ்சனாரி வெரைட்டியா அப்படின்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா மஞ்சனாரியா இருந்ததுன்னா அது வந்து ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி அது மாவடு போட்டாலுமே டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால அந்த மாதிரி வெரைட்டியா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற வெரைட்டிஸை வந்து நீங்க மாவடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம போடுற மாவடு வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெடாம இருக்கும். இப்போ நம்ம வாங்கி வந்த மாவடோட காம்பு எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மாவடு எப்படி போடுறது, அதில் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மாவடு, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இதை மாதிரி அலம்பி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணணும். பொதுவாக மாவடு வந்து எப்போதுமே ரோட் சைடு தான் நம்ம வாங்குவோம் இல்லையா? தனியாக மாவடுக்குன்னு ஒரு கடை வந்து இருக்கவே இருக்காது எங்கேயுமே. மாவடு அப்படின்னாலே மார்க்கெட்டில் ஓப்பனாக வந்து வச்சு விற்பாங்க. ஸோ நம்ம அதை மாதிரி வாங்கும்போது நம்ம ரோட் சைட்லேருந்து வர டஸ்ட்டு எல்லாமே வந்து மாவடுல தான் செட்டில் ஆயிருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மாவடு போடுறது தான் நல்லது. எல்லா மாவடையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாஷ் பண்ணி எடுத்த மாவடுவை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கிளீனான காட்டன் கிளாத் வச்சு இதை மாதிரி தொடச்சி எடுக்க போறோம். ஒவ்வொரு மாவடையும் துடைக்கணும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம இந்த மாதிரி நம்ம மாவடுவை தொடச்சி எடுத்தோம்னா 1 வருஷம் ஆனா கூட மாவடு வந்து வீணா போகாம அப்படியே இருக்கும். இப்போ நம்ம தொடச்சி எடுத்த மாவடுவை ஒரு கிளீன் கிளாத்ல போட்டு அப்படியே 1 மணி நேரம் விட்டுடலாம். இப்போ மாவடுவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்தின்ட்டோம். இப்போ இந்த மாவடுல நல்லா பெரிய ஸ்பூனால 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். மாவடு போடும்போது எப்போதுமே எவர் சில்வர் பாத்திரத்துல நீங்க மாவடு போடக்கூடாது. அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல மாவடு போடக்கூடாது. பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்ல கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைன்னா பீங்கான் ஜாடிலையோ தான் நீங்க மாவடு வந்து ஸ்டோர் பண்ணணும். விளக்கெண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியால இந்த மாவடுல விளக்கெண்ணெய் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். 1 கிலோ மாவடுக்கு நம்ம கையால பொடி பண்ண கல்லுப்பு வந்து 1 கை உப்பு வந்து போடணும். இதுதான் கரெக்டான அளவா இருக்கும். உப்பை போட்டு நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுடணும். கல்லுப்பை வந்து அப்படியே போட்டோம்னா அது கரையறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அதனால கல்லுப்பை மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மாவடுல சேர்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனமா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட மாவடு வந்து வீணாவும் போகாது, டேஸ்டும் வந்து சூப்பரா வரும். இப்போ நம்ம மாவடுவை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது டே 1, ஃபர்ஸ்ட் டே நம்ம போட்டுக்கிற மாவடு. இந்த மாவடு உப்புல ஒரு 4-5 நாள் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா 4வது நாள் பார்த்தோம்னா நல்லா உப்பெல்லாம் தண்ணியா வந்து இதை மாதிரி வெளியில வந்திருக்கும். இப்போ மாவடுவோட கலரும் உப்புல ஊறினதுனால லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்களே பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கறது வந்து மாவடு போட்டு 4வது நாள். மாவடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம போட்ட உப்பு எல்லாமே கரைஞ்சு தண்ணி ஆயிருக்கு. இப்போ இந்த மாவடுவை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற உப்பு தண்ணியில தான் நம்ம காரம், கடுகுப்பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். தனியாக எடுத்து வச்சிருக்கிற உப்பு தண்ணியில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 50 கிராம் வத்த மிளகாயை நல்லா வெயில்ல காய வச்சு மிக்சியில் ஃபைனாக பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ இந்த உப்பு தண்ணியில் சேர்த்துடலாம். 25 கிராம் அளவுக்கு கடுகை வந்து நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு இதை மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு பொடியை நம்ம இப்போ அந்த உப்பு தண்ணியில சேர்த்துடலாம்.
கடுகு மிளகா ரெண்டையுமே நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வெயில்ல காய வச்சுட்டு பச்சையாவே அப்படியே பொடி பண்ணி போட்டுடலாம். காரப்பொடியை கடையில வாங்கி போடாம நம்மளே வீட்டுல மிக்சியில அரைச்சு இந்த மாதிரி செய்யும் பொழுது மாவடு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாம வரும். அவ்வளவுதாங்க, மாவடு வீட்டிலேயே சூப்பரா போட்டாச்சு பார்த்தீங்களா. ஆனா இதை நீங்க இப்போ உடனே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உப்பு காரம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாரம் வந்து இது ஊறணும். கிட்டத்தட்ட மாவடு போட்டு 10 நாளைக்கு அப்புறம் நீங்க எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னாதான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு உப்பு காரம் பிடிச்சிருக்காது. அதனால நல்லா ஒரு 10-15 நாளைக்கு அப்புறமா மாவடு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவடு எல்லா வித சாதத்துக்குமே ஒரு பெஸ்ட் கம்பெனிங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடயும் இது அல்டிமேட்டா போகும். நான் சொன்ன மாதிரி இதே மெத்தட்ல நீங்களும் வீட்டுல மாவடு போட்டுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.